நேற்றைய தாய் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் ஒரு சிறிய பயானாக இன்றைய பொழுதை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் வர முடியல. அவருக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு மை யுலில் லஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்றா பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றாடம் பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப பிஸியான ஷெடியூலில் நம்ம உலக வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜியான வாழ்க்கையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய நேரங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எதற்காக செலவழியுதுன்னே தெரியலை. அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான நேரங்கள் பிஸியாக இருக்கிறதுக்கு முன்னாடி தெரியுது. அப்படி தானே? தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய நேரங்களை மிச்சப்படுத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மிச்சப்படுத்தி தான் இருக்குது. பொதுவாக இந்த டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு வாகனத்தில் செல்லணும் அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்காவது நடந்து போவோமா? அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் இன்னொரு இடத்துல இறங்கி அங்கேருந்து அந்த இடத்துக்கு நடந்து போவோம். இப்போ ஒரு கையில் ஒரு ஆப் மூலிமா ஒரு கிளிக் பண்ணால் போதும், என்ன நடக்கும்? நம்ம வீட்டு வாசல்லையே ஆட்டோவோ காரோ பைக்கோ நின்றோம். ஆக அந்த நேரம் கூட நமக்கு மிச்சப்படுத்தி தான் தந்திருக்குது டெக்னாலஜியை பொறுத்தவரை. வீடுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரை முன்ன ஒரு மாவாட்டுற ஒரு இது இருக்கும், அதை வச்சு அரைப்பாங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரு, இப்போ அதையும் தூக்கி ஓரம் கட்டியாச்சு. இப்போ என்ன, வீட்டு வாசலில் ஒரு மாவு பொட்டெல்லாம் இருக்கும், அதை வாங்கி தோசையை ஊற்றி கொடுத்துட்டா போதும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கான நேரங்கள் மிச்சப்படுத்தி தான் இருக்குது இந்த நவீன யுகத்தை பொறுத்தவரை. உணவாக இருக்கட்டும், இன்னும் பிற விஷயங்களாக இருக்கட்டும். உணவை பொறுத்தவரை என்ன, சண்டேனால இப்போ பெரும்பான்மையான வீடுகளில் என்ன நடக்குது, ஒரு ஆப் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் வீடு வாசலில் உணவு வந்துடுது. ஆக இவ்வாறாக நவீன தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் அன்றாடம் நாம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்களை அதிகமாக மிச்சப்படுத்தி தருது. இது யதார்த்தமான உண்மை, அப்படித்தானே? ஆனால் நம்மளை பொறுத்தவரை கேட்டோம் என்று சொன்னால், நான் பிஸியாக தான் இருக்கிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறது தானே அதிகமான பேருடைய பதிலாக இருக்குது. அப்போ இந்த மிச்சப்படுத்தின அந்த நேரங்கள்லாம் எங்க? நிறைய நேரம் மிச்சமாக இருக்குதுல்ல? நிறைய நேரம் மிச்சமாக இருக்கிறது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் அந்த மிச்சப்படுத்திய நேரமெல்லாம் எங்க? சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். செல்லில் போயிடுச்சா? செல்லில் போயிடுச்சு. வேற பலா. சரி, நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், இந்த நவீன டெக்னாலஜி என்பது அதில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன செல்போன் அப்படிங்கிறது தான் ஒரு வகையான காரணம். இதில் இரண்டு விதமாக நாம் அடைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ரெண்டு விதமாக என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு சிலர் இந்த கேமில் அடிக்ட் ஆகி போயிருப்பாங்க, சரியா? இன்னொரு விதமான மக்கள் இந்த ஷார்ட்ஸில் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. இது ரெண்டுத்துல கண்டிப்பாக ஒன்றுத்தில் நம்ம இருப்போம், அப்படித்தானே? அதிகமான நேரங்களை நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம். பல மணி நேரம் மொபைல் பார்த்துருப்போம். என்னப்பா பார்த்த அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன்.
சொல்ல தெரியாது. பல மணி நேரங்கள் அதிலே தான் இருந்திருப்போம். என்ன பிரயோஜனமான விஷயங்கள் இருக்குது என்பதை நாம் ஒரு மனிதரை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா அது சொல்ல தெரியல. இப்போ என்ன பார்த்தோண்டே விளங்கலை, அவங்களுக்கு என்ன ரசாயன மாற்றங்கள் மூளையில் ஏற்படுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறோம். இயற்கையாகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் ஒரு டொபோமைன் என்பது சுரக்கக்கூடியதாக இருக்குது மூளையில். இப்போ ஓட்டப்பந்தயில் ஜெயிச்சிட்டோம் சின்ன வயசில் அப்படின்னா அப்போ ஒரு டொபோமைன் சுரக்கும். அடுத்த ஓட்டப்பந்தயத்திலே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிட்டா நான் 2வது ரேங்க் வந்துட்டேன்னா அப்பவும் ஒரு டோபமைன் சுரக்கும். நான் 2வது வந்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் அடுத்த வாட்டி நான் 1வது வரணும், முதல் பரிசாக வரணும், முதல் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் மனிதர்கள் மத்தியில் சுரக்கும். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மணிக்கணக்கில் இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறோம்ல, இது எல்லாமே அந்த டைம்லேயே வந்துடுதுங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கற்பனை யுகத்தில் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நல்ல விஷயம் வருமா, டோபமைன் சுரக்கும். மறுபடியும் இதை விட ஒரு நல்ல விஷயம் பார்ப்போமே, அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. மறுபடியும் தேடுவோமே. இந்த மாதிரி தேடி 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 நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் அதில் வந்தாலும் அதில் விரக்தி அடைந்திருது. இயற்கையான வாழ்க்கையில் அன்றாடம் நாம் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை மறக்கக்கூடியவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சிரிச்சு பேசி பழகி வந்திருக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எதங்க எடுக்கிறோம், மொபைல் போன் தான் எடுக்கிறோம். என்ன அங்க பேசுறது போர் அடிச்சு போயிருது, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறனால அடுத்து என்ன மறுபடியும் எடுக்கிறோம், நம்ம மொபைல் போன கையில் எடுத்தோம். ஸோ விலங்குதான் நம்ம எந்த ஒரு வலை பின்னல்ல சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். முதலாவதாக தெரிந்தோ தெரியாமலோ இதில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் புது டெக்னாலஜியில் இருக்கிறோம், நவீன யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாமே நம்ம கைக்குள்ள அடங்கிரும். ஆனால் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க மாட்டேங்கிறோமே, அழுக வேண்டிய நேரத்தில் அழுக மாட்டேங்கிறோமே. அதுலேயும் இப்போ வரக்கூடிய யங் ஜெனரேஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, கவனிக்கிறீங்களா? பெற்றோர்களே, நாம் அதை கவனிக்கிறோமா? அவர்கள் பெரும்பான்மையான நேரங்களை இதில் தான் செலவழிக்கிறாங்க. நம்மளும் அதை தானங்க செய்கிறோம். நம்மளை பார்த்தானே நம்மளுடைய பிள்ளைகளும் இருக்கும். ஆக இந்த வலை பின்னல்களில் இருந்து நாம் முதலாவதாக விளங்கி வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றா, ஒன்று ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம். இதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்க. பெரும்பான்மையான மக்கள் இதை வீணடிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. நேரத்தை பொறுத்தவரையும் நம்ம செலவழிக்கப்பட்ட நேரம் என்பது ரொம்ப வருடங்களாக இருக்கும். ஆனால் சற்று சிந்திச்சு பார்க்கணும், இந்த செலவழித்த அந்த நேரத்தின் அடிப்படையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நம்ம சரியாக தான் செயல்படுத்தி இருக்கிறோமா நம்மளுடைய கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம பெரும்பான்மையான நேரங்களை வீணுக்காக தான் கழித்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த வீணுக்காக கழித்து கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் வீணில் இருக்கிறான். தனது நேரத்தை அதிகமாக வீணில் தான் கழித்து கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். யார் நல்லறங்கள் செய்து தனது நேரங்களை அல்லாஹ்விற்காக அதிகமாக செயல்படுத்தினார்களோ அவர்களை தவிர அப்படின்றான்.
அப்போ நம்மளுடைய நேரங்களை அல்லாஹ்வின் பாதையில செலவு பண்றோமா அல்லது வீண் விரயத்திற்காக செலவு செய்யறோமா? சற்று சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய பெரும்பான்மையான நேரங்களை அதிகம் பொழுதுபோக்குக்காகவும் வீண் விரயத்திற்காகவும் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எங்கேயோ பாதை மாதிரி ட்ராக் மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். இது இல்லை நம்மளுடைய ட்ராக். அல்லாஹ் காமித்து தந்த ட்ராக் இது கிடையாது. இதிலிருந்து வெளியில வரணும். இதில் மீண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில கேட்கக்கூடிய கேள்விகள்ல உங்களுடைய நேரத்தை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள், இது முக்கியமான கேள்வி. இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், இந்த மொபைல் போனேன், நான் நிறைய நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காக சொர்க்கத்தை நம்மளுக்கு தந்துடுவானா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் தானே பார்க்குறோம், நல்ல விஷயங்களை தானே பார்க்குறோம். அதை எத்தனை பேருக்கு எடுத்து சொல்கிறோம்? டைம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் நிறைய வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி அவர்களிடம் கேட்கும் பொழுது அதை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெமரியில் போய் உட்காரதானே கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே ஆள் மனசில் போய் உட்கார்றதே கிடையாது தானே. அப்புறம் மெமரி லாஸுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மெமரி பொறுத்தவரையும் சாதாரண இப்போ படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ரொம்ப அவங்களுக்கு மெமரி பண்ண முடியல. காரணம் என்ன? மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்குறது, போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டோம். அது என்ன, மொபைல் ஃபோனை ஸ்பீடாக பார்த்தா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல டெக்னாலஜியோடு இருக்குது அப்படின்ற. அவ்வாறு கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய மூளையை மறக்கடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள். அதிலிருந்து அவர்களை இயற்கையான வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். அதனுடைய நம்மளுடைய பெற்றோர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்குது. ஆக இந்த இளைஞர்கள் இதிலிருந்து மாட்டிக்கொண்டு இருப்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நாம் அதை போல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விடுபட்டு நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம நவீன யுகத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இளைஞர்கள் விஷயத்தில், மக்களை கொண்டு வந்த விஷயத்தில் மிகவும் முனைப்போடு செயல்பட்டாங்க. 70 சஹாபாக்களை உருவாக்குறாங்க. அவங்களுடைய நேரங்களை எவ்வாறு செலவு செஞ்சாங்க அப்படிங்கிறத பாருங்க. காலை நேரத்தில், அதாவது பகல் பொழுதுகளில் அவங்க உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. போய் மரத்தை வெட்டுறதாக இருக்கட்டும், இன்னும் பிற காரியங்களாக இருக்கட்டும், போய் உழைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நைட்டு நேரங்களில் தான் மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா பள்ளிவாசல்களை ஒழுங்கு செய்வது, இன்னும் பிற காரியங்களில் ஈடுபடுவது, இந்த மாதிரி தான் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவழிக்கிறோம்? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சமூகமாக நம்ம அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி சௌகரியமாக வச்சிருக்கிறாங்கிறத சற்று சிந்திச்சு பாருங்க. காரில் போகிறோம், நினைச்ச நேரத்தில் ஒரு இடத்துல போறா இருந்தால் உடனே வர்றோம் போகிறோம். அதுக்காக நேரங்கள்லாம் ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ சௌகரியமாக வைத்திருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தீனை தெரிந்து கொள்வதற்காக நாம் செலவு செய்யக்கூடிய நேரங்கள் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் செலவு பண்ண மாட்டோமேங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 5லிருந்து 10 நிமிடம் அல்லாஹ்விற்காக நான் செலவு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனை தெரிந்து கொள்வதற்காக நான் செலவு செய்கிறேன் அப்படின்ட்டு நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? மிக மிக குறைவு தான். ஆக இந்த ரமலான் என்பது அதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. அந்த நேரங்களை அல்லாஹ்வின் பாதைக்காக நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இறுதியில் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வான்? கெஞ்சுவான். எதுக்காக கெஞ்சுவான்?
இந்த நேரத்துக்காக தான் கெஞ்சுவோம். எனக்கு கொஞ்ச நேரம் தந்துடக்கூடாதா, நான் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு வந்துடுறேனே. கடைசி நேரத்தில் கெஞ்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக நம்மளுக்கான தவணை நேரம் என்பது இப்போதுதான். இந்த நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? நரகத்தில் ஒரு சில மனிதர்கள் வந்து கதறுவாங்க. எப்படி கதறுவாங்க? அதே நேரத்துக்காக தான். ரப்பனா அஹ்ரஜனா, எங்களை கொஞ்ச நேரம் வெளியே விடுங்களேன். இதே நேரத்திற்காக நரகத்திலிருந்து கத்துவாங்களாம். எதுக்காக? இந்த நேரத்திற்காக தான் கத்துவாங்க. கொஞ்ச நேரம் வெளியே விடுங்களேன், நாங்கள் நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறோமே. அவங்களுக்கும் தரப்பட மாட்டாது. இவர்களுக்கெல்லாம் இல்லாத நேரம் என்பது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரத்தை அல்லாஹின் பாதையில் நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்கள். சஹாபாக்களும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய நேரத்தை அல்லாஹின் பாதையில் அதிகமாக செலவு செஞ்சிருக்கிறாங்க. இளைஞர்களை பொறுத்தவரையும் அந்த மாதிரி தான் உருவாக்கி இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சமூகத்திற்காக உருவாக்கிய ஒரு நபித்தோழர். அந்த டைமிங்கில் யூதர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு யூதர்கள் தான் லெட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவங்க யூதர் சைன் தானே போடணும். யூத மொழிங்கிறது நம்ம சமூகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம மக்கள்லேருந்து ஒருத்தர் யூத மொழியை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக ஒரு மொழியை கற்றுக்கிறதா இருந்தால் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும், எவ்வளோ மாதங்கள் தேவைப்படும் சொல்லுங்கள். சையத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி அவங்க வெறும் 15 நாளில் கற்றுக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிறது, இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்களேன், சில பேர் ஒன்றும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம், இப்படி தானே? வெறும் 15 நாளில் ஒரு யூத மொழியை கற்றுக்கிட்டு, ஏன் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை எழுதி அனுப்பும் பொழுது அவன் கூட்டி குறைச்சி எழுதிடுவான். அதனால நம்ம தெரிஞ்சு நம்ம ஆட்கள் மூலியமாக எழுதி தான் அதை அனுப்ப வேண்டும் என்பதற்காக அதன் அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு ஆர்வம் என்பதை பார்க்கணும். நம்மளுடைய சமூகம் கல்வியில் சிறந்த வர வேண்டும் என்று நம்ம எண்ணமாக இருக்குது. அதற்கான நேரம் ஒதுக்குறோமா? கிடையாது. குடும்பத்திற்காக ஒதுக்கக்கூடிய நேரங்கள், நம்ம வளரக்கூடிய சமூகம் நம்மளுடைய குடும்பத்திற்காக நல்லபடி கொண்டு வருமா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குரியதாக. குடும்பத்திற்காக உள்ள சஹாபி வந்து ஜாபிர் பின் அப்துல்லா. அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தா தெரியும். அவங்க கல்யாணம் முடிக்கும் பொழுது அவங்களுடைய கூட பிறந்த சகோதரிகள் கிட்டத்தட்ட 8-9 பேர். அவ்வளோ பேரையும் நல்லபடி பார்க்கணுமே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து விதவியை திருமணம் செய்கிறாங்க. அந்த எண்ணங்கள் என்னுடைய குடும்பத்திற்காக நல்லபடி வாழ வைக்கணும், என் சமூகத்திற்காக நான் என்னுடைய விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த தியாக உணர்வோடு இருக்கக்கூடிய சமூகமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கு. அவர்கள் அதற்காகத்தான் அந்த நேரத்தை அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோமுங்க. அவங்க அந்த நேரங்களை செலவு செய்யலை அப்படின்னா நம்ம இங்கே இருக்க முடியுமா? அந்த டைமிங் அவங்க ஒதுக்கி அவங்க படிக்கலை, அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறல, அவங்க அடுத்த சந்ததியருக்கு கடத்தலை அப்படின்டா நம்ம இப்போ சுலபமாக கையில் வச்சு பார்க்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஆக நாம் கையில் கிடச்சிருச்சு, மார்க்கம் நம்மளுடைய கையில் கிடச்சிருச்சு, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதை எடுத்து படித்து பார்க்க கூட நம்மளுக்கு நேரம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பாய், நேரமே இல்லை பாய். ஒரு தாவாக்கு வாங்கலை, இல்லைங்க நேரமே பற்ற மாட்டேங்குதுங்க. எங்கெங்க நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு. ஃபஜருக்கு வாங்கலைங்க, கடமையை மறந்துடுறவங்க. ஃபஜருக்கு பெரும்பான்மையான பேர் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. உங்களுடைய நேரம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபஜருடைய தொழுகையை தொழுங்க. சைத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய நேரங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் தொழுவாம இருங்க.
சைத்தான் வந்து காதில் சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டு அர்த்தம். நாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் வேண்டும், என்னுடைய நேரங்கள் அல்லாஹிற்காக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக ஃபஜருக்கான நேரங்களை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய சட்டங்களின் அடிப்படையில் தான் நம்ம வாழ முடியும். தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அதை நன்றாக உணர்ந்தோம் என்று சொன்னால் அன்றாடம் பொழுதை நீங்கள் பிளானிங் இல்லாமல் பண்ணவே முடியாதுங்க. ஏனோ தோணோண்டு எந்திரிச்சோம் போனோம் அப்படின்னு கழிக்கவே முடியாது. 5 வக்து தொழுகையை நம்ம ஜமாத்தோடு நிறைவேற்றணுங்கிறது கடமை. நான் லுஹருக்கு இங்கே போகிறேன், இந்த இடத்துல இந்த லுஹரை நான் முடிக்கணும். அசருக்கு நான் மயிலாப்பூரில் இருப்பேன், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜமாத் அந்த இடத்துல எத்தனை மணிக்குங்கிறது எனக்கு தெரியணும், அந்த வேலையை முடிச்சுட்டு அதை நான் முடிக்கணும். மகரிபுக்கு நான் இங்கே வரணும். இது பிரகாரம் காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்பாக வரை நம்ம திட்டமிடாமல் செயல்படுத்தவே முடியாது ஒரு முஸ்லீம் பொறுத்தவரை. அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் பொழுதுபோக்காக கடந்து கொண்டு இருக்கோம். நன்றாக சிந்திச்சு பாருங்க. அந்தந்த வக்த கரெக்டான ஜமாத்தோடு நம்ம தொழுது பழக்கப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எல்லா வேலைகளையுமே அந்தந்த நேரத்தில் முடிக்கலாங்க. ஆனால் பழக்கப்படுத்த மாட்டோம். எல்லாத்தையுமே பொழுதுபோக்குத்தனமாக அப்புறம் பார்த்துக்குருவோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சைதான் என்ன சொல்லுவான், எல்லா நன்மையான காரியங்களையும் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நேரம் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய சிந்தனை என்னவாக இருக்குது என்று சொன்னால் இந்த செய்யாமல் தள்ளி போடுவதற்கு நம்ம மைண்டில் ஒன்று வரும். என்னன்னா நிறைய நேரம் இருக்குது. ஃபஜருடைய நேரங்களில் எந்திரிக்கும் போது தெரியும் இருக்க போகிறது 5 நிமிஷம்தான். அந்த நேரத்தில் சைத்தான் வந்து என்ன போடுவான், இன்னும் 5 நிமிஷம் இருக்குதே, எப்படி 5 நிமிஷம் இருக்கேன்னு படுத்துடுறது, அதோட எந்திரிக்கிறது கிடையாது. சைத்தான் அப்படி தான் வழி கிடப்பான். ஸோ அதிகம் நேரம் இருப்பது போல் உங்களுக்கு காமிப்பதன் காரணமாக அதிலிருந்து உங்களை தள்ளி போட்டுருவோம். ஆக அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேர அவகாசம் என்பது மிகவும் குறைவு என்பதை நாம் ஒவ்வொரு வினாடிகளையும் நாம் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய உள்ள நவீன யுகத்தில் அதே டெக்னாலஜியின் யூஸ் பண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை திட்டப்படலாம். தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் அலாரம் செட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இங்கே தொழுகை இருக்குது, இந்த ஜமாத்து இப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், இந்த இடத்துல இந்த ஜமாத்து இத்தனை மணிக்கு, அதை நான் நிறைவேற்றுறதுக்கு நான் பிளான் பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய வேலை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் முறை தான். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே மொபைல் ஃபோன் மூலியமாக அதே டெக்னாலஜியின் மூலிமா நிறைய ஆப்ளிகேஷன்லாம் இருக்குது. உங்களுடைய டுடே டு லிஸ்ட்டு, அதில் டுடே லிஸ்ட்டு, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்மளுடைய லைஃப்பை திட்டமிட்டு செயல்படுத்தணும் என்று சொன்னால் அதிகமான நேரங்களை அமல்களின் அடிப்படையில் செயல்படுத்தலாம். இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஓதுறதுக்காக நான் செயல்படுத்தணும். எத்தனை பேர் நம்ம திருக்குர்ஆனை ஓதி எத்தனை வருடங்கள் இருக்கும்? தமிழாக்கத்தை அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நான் இது ஒரு 5 நிமிஷம் நான் ஒதுக்கியே ஆகணும். எப்பேற்பட்ட காரணம் இருந்தாலும் இதுக்கு நோ எக்ஸ்கியூஸ் நான் இதுக்கு கொடுக்கவே மாட்டேன். 5 நிமிஷம் கூட என்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்காம இருக்கிறதுக்கான அந்த 24 மணி நேரங்கிறது எதுக்கு? அதுபோல் உங்களுடைய அந்த நவீன தொழில்நுட்பத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்கான நேரத்தை திட்டமிடுதலுக்காக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஷார்ட்ஸிலிருந்து வெளிப்படுவதற்காக ஹதீஸ்களையும் பயான்களையும் ஒரு 1/2 மணி நேரம் கேட்கணும், அவ்வளோதான். வேற எதுவுமே ஷார்ட்ஸ்லாம் தேவையே கிடையாதுங்க. ஷார்ட்ஸ் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுடைய மூளையை மலங்கடிக்கக்கூடிய ஒரு காரியம்தான். அதெல்லாம் எதையாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணுமா, ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். ஹதீஸாக இருக்கட்டும், பயானாக இருக்கட்டும், சமூக விஷயங்களாக இருக்கட்டும், நாலேஜ் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாக இருக்கட்டும், எதுக்குமே ஒரு 10 நிமிஷம் நான் இதுக்காக மட்டும்தான் ஒதுக்குவேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடணும். அதிலேயே மூழ்கடிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது.
ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ்ஸையே எடுத்துக்கிறீங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி யோசிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை, அதை 1 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்? மிக பெரும் பூதாகரமான பிரச்சனையாக வெடிக்கும். அது மைண்டில் போய் 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 அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் யோசிங்களா அதே பிரச்சனையை, அதே ஒரு 5 மணி நேரம். ஆக அதிகமாக எந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுகளுக்கு கொண்டு போகும். அதே தான் இந்த மொபைல் ஃபோனு, அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, மற்ற விஷயங்கள், அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது மிகவும் குறைவு. அதை நாம் சரிவர செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். ரசூல்லா சொல்கிறாங்க, உங்கள் முதுமை வருவதற்கு முன் உங்கள் இளமையையும், வறுமை வருவதற்கு முன் உங்கள் செல்வத்தையும், நோய் வருவதற்கு முன் உங்கள் ஆரோக்கியத்தையும், வேலை பளு வருவதற்கு முன் உங்கள் ஓய்வையும், மரணம் வருவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அல்லாஹ்வின் பாதைக்காக அதிகமாக செயல்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.